அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ஜனநாயகன் படமானது 9ஆம் தேதி வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தேதியில் வெளியாகவில்லை. சென்சார் போர்டிற்கும் ஜனநாயகன் படக்குழுவிற்கும் இடையான அந்த சட்ட போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மத்திய அமைச்சகம் பார்த்தோமேனால் ஜனநாயகன் படக்குழுவை முடக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. இது தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். மிஸ்டர் மோடி அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. தொடர்ந்து தமிழக மக்களின் குரல் வலையை அடக்கக்கூடிய இந்த பணிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தற்பொழுது ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஆற்றியிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நிலையில் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அமைதி காத்து வருகின்றன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும் சிபிஐ ஐடி வரிசையில் தற்பொழுது சென்சார் போர்டும் மத்திய அரசின் எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான ஊதுகோலாக மாறி இருக்கிறது என்று கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜனநாயகன் படத்தை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக இந்த பதிவினை அவர் வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாகவே ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நேற்று சிபிஐ விசாரணையை முடித்து தற்பொழுது தமிழகம் திரும்பியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பொழுதே விஜய் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சி தாவேகாவை நோக்கி நகர்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோஷமானது ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. 38 இடங்கள் 5 அமைச்சரவையில் இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கையை விடுத்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு தீவிர ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது இந்த ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். விஜய் அவர்கள் தமிழகம் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் டெல்லியில் இருந்து ஒரு ஆதரவு குரல் தமிழகத்திற்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் ஜனநாயகன் படத்திற்கு இந்த ஆதரவு கிடைத்திருக்கிறது. பராசக்தி படத்திற்கு திமுக ஆதரவும் ஜனநாயகன் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பராசக்தி படத்தை பொறுத்தவரை ஹிந்தி திணிப்பையும் காங்கிரஸ் கட்சியும் தவறாக காட்டப்பட்டதாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வரக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகர்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. அனைத்து கேள்விகளுக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் விடை கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.